அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து மே 17ஆம் தேதி வரை சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலம் வரும் இந்த வேலை என்பது உறுதியாகவே இனிமேல் தான் மேசராசிக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரக நட்பு கிரகமாகவும் திகழ்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறார். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் இருந்து விலகி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் இயற்கை சுபத்துவ பாதையில் வலம் வரப் போகிறாருங்க. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அதீத பலத்துடன் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது தனஸ்தானமாகிய 2இல் ஆட்சி பலம் பெறுவது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே நவ கிரகங்களிலே அதீதமான மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அசூர குருவாக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் குருவிற்கே தெரியாத பல வித்தைகளை கொண்டவராகவும் மனித வாழ்வில் செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார சூழல் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது சுக்கிரன் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். குரு நேர்வழியில் செல்வ செழிப்பை கொடுத்தாலும் கூட சுக்கிரன் பல குறுக்கு வழிகளில் எதிர்பார்ப்பதை விட ஷார்ட்கட்டில் உங்களுடைய வாழ்க்கையை சுமாட்டாக வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது என்பது இரட்டிப்பு நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் மற்ற கிரகநிலைகளை விட தசா புத்திகளை கணக்கிடும் போது சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறக்கூடிய வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக சுக்கிர மகாதசை நடைபெறும் காலகட்டம் என்றால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் மிக பெரிய அளவில் சுக்கிர மகாதசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறக்கூடிய வேலையை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுத்தார் என்றால் நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் இரட்டிப்பு நன்மையை பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் விரய சனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய வேளையில் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அவர் ஆட்சி பலம் பெற்ற இந்த வேளையில் மிக வலுவாக சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை முழுமையாக தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் அஷ்டம பாதிப்புகளும் அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கிர பயிற்சியை சந்திக்கக்கூடிய வேளையில் சந்திரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் அங்கு உச்சபலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் சந்திரன் இணைந்து சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பு என்பது அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக உச்சபலம் பெற்று வலம் வரும்
சந்திரனோடு இணைந்து சஞ்சரிக்கும் இந்த காலகட்டம் என்பது பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல நேரம் நிறைந்த ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான பல நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு. அதிலும் குறிப்பாக கிரகங்களின் கூட்டுச்சேர்க்கை யோகம் என்பது பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை உருவாக்கும். சந்திரனும் சுக்கிரனும் இணையும் போது உறுதியாகவே பண புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விட பண வரவு மேம்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சந்திரனுடன் இணைந்து இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக சுக்கிரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கொடுக்கல் வாங்கல் சீராக அமையும். இந்த தருணத்தில் எதை நினைத்தாலும் நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். சிறு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என பல விஷயங்களில் புதிய வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சுப நிகழ்வு உறுதி செய்வதோடு அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் உண்டு. குறிப்பாக கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே கலைத்துறையில் கௌரவம் அதிகரிக்கும். உங்களது திறமைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு விருதுகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் விரைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைந்த லாபம் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக அமையும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு மாறுவதோடு உங்களுடைய சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் சுக்கிரனின் ஆட்சி பலம் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அற்புதமாக இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை விட கனகச்சிதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வீண் பலிகளில் இருந்து வெளிவரக்கூடிய யோகம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனின் தினமான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேசராசிக்காரர்களுக்கு பல வகையில் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் யோகமும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.